இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதுக்கான காரணிகளை ஷார்ட்கட்டோடு பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட் நோய் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, காலரான்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கான காரணி பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரா. அதோட பேர்லேயே காலரான்னு விஷயம் வந்துருச்சா, அதை வச்சு நோட் பண்ணிக்கணும். காலரா, விப்ரியோ காலரா. அடுத்து ரெண்டாவது தொழுநோய். தொழுநோயாளிகளை லெஃப்ட் ஹேண்டில் தான் தொடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் தொடக்கூடாது, என்ன சாப்பிட்ற கையில். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் தான் தொடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே. அப்போ தொழுநோயாளிகள் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்த நோய் பார்த்தீங்கன்னா டைப்பாய்டு. ஸோ அதோட பேர்லேயே டைப்பின்னு வந்துருச்சா, சாலமனெல்லா டைப்பி. ஸோ டைப்பாய்டுக்கான காரணி சாலமனெல்லா டைப்பி. ஸோ பேதி, யாருக்காவது பேதி பிடிக்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ தான் ஆக்டிவாக இருந்தாலும் அவங்க சைலண்டாக மாறிடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைசெல்லோ டிசென்ட்ரியா. ஓகேவா. அடுத்து காசநோய். காசநோய் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். காசு கொடுத்தா தான் டியூப் மாத்திரை வாங்க முடியும். இப்போ கம்மியாக காசு கொடுத்தாலே நார்மல் மாத்திரை வாங்கிடலாம், அதிகமாக காசு கொடுத்தா தான் டியூப் மாத்திரை வாங்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசம் அப்படின்னா காசநோய். இப்போ அடுத்து பார்க்கலாமா. அடுத்து சிப்ளிங்ஸ். என் சிப்ளிங்ஸ்னால் என்ன அர்த்தம், தங்கச்சி அக்காவை தான் சிப்ளிங்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கு என்னோடய தங்கச்சியோட பேர் சோனி ஞாபகம் வச்சுப்பேன். எனக்கு சோனின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்க என்னோடய சிப்ளிங்ஸ். அப்போ இதில் பாருங்கள் சோனின்னு வந்துருச்சா, அப்போ ட்ரைசோனிமா பல்லிடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்ளிங்ஸ் அப்படின்னா ட்ரைசோனிமா, சோனின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து கொனாரியா. ஸோ அது பிரச்சனை இல்லை, அதுலேயும் கொனேரியான் இருக்கா, நெசேரியா கொனேரியா. அப்போ கொனேரியாக்கான ஷார்ட்கட்டு நெசேரியா கொனேரியா. பிளேக் நோய். இது எல்லோரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்குலாம் பாய் பெஸ்டி இருப்பாங்க, உங்களுக்குலாம் பாய் பெஸ்டி இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுங்க, முக்கியமாக பிரேக்கப் பண்ணிடுங்க. ஏன்னா அது லவ்வுக்கு எப்போவுமே பிரச்சனை இல்லையா. அப்போது பிளேக்கை பிரேக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்சேனியா பெஸ்டிக்ஸ். பாய் பெஸ்டியை பிரேக்கப் பண்ணிடணும். அடுத்து டெட்டன்ஸ். டெட்டன்ஸ் பிரச்சனையே இல்லை, அதில் டெட்டானின்னு இருக்கும். அப்போ டெட்டன்ஸ் அப்படின்னா கிளாஸ்டீரியம் டெட்டானின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட்டன்ஸ்னால் கிளாஸ்டீரியம் டெட்டானின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தசை முறுக்கம். இப்போ பைக்லலாம் எல்லோரும் முறுக்கிட்டு போகிறாங்க, ஆனால் உண்மைக்குமே முறுக்க வேண்டியது காரில் தான். ஏன்னா காரில் மினிமம் 250 வரைக்கும் போக முடியும். அதில் வருதா காரைன்ஸ் பாக்டீரியான்னு வருதா, காரைன்ஸ் பாக்டீரியானா தசை முறுக்கம். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, நிமோனியான் இருக்குது. ஸோ இதில் பிரச்சனையே இல்லை. நிமோனிகாஸ் நிமோனின்னு போட்டிருக்கா, அந்த நிமோனிங்கிற பேரை வச்சு எடுத்துடலாம். ஓகேவா. அப்போ நிமோனியா, நிமோனிகஸ், நிமோனியா. ஓகே. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, கக்குவான் இருமல் இருக்குது. எப்போவுமே பார்ட்டியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிச்சு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்து கக்குவாங்களா. அப்போ இதில் பாருங்கள் பார்ட்டி டெல்லா பெட்டூசிஸ் அப்படின்னு இருக்கா. பார்ட்டி டெல்லா பெட்டூசிஸ். பார்ட்டி போனால் கக்குவாங்க, கக்குவான் இருமல். அடுத்து தோல் வீக்கம். இப்போ எறும்புலாம் கடிச்சா என்ன ஆகும், அந்த இடம் வீங்கிரும், அந்த இடத்துல பயங்கரமாக என்ன ஆகும், அரிக்குமா. அப்போ ஸ்டெரோசிசிஸ் எரிசி பைசோட்டிஸ், எரியும் அப்படின்னு ஞாபகம். எரிசி பைசோட்டிஸ். அடுத்து கடைசியாக குடற்புண்ணுன்னு இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லுவோம் குடல் பையும், குடல் பை இறங்கிருச்சும்பாங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெலிகாப்டர் பைலோரி.